இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். We bring greetings and welcome every one of you for this wonderful morning service. It's good to reflect on God and put your hearts and mind towards Him alone. இந்த காலை வேளையில் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் பெரியவர், வல்லவர், எவ்வளவோ நன்கொடை செய்கிறார். நம்ம மனதிலும் சிந்தையிலும் அவரையே நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் கொடுத்த அந்த வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 138. I'll praise you, Lord, with all my heart. Before the gods, I will sing your praises. I'll bow down towards your holy temple and will praise your name for your unfailing love and your faithfulness. For you have so exalted your solemn degree that is surpassed your fame. உம்மை உன் முழு இருதயத்தோடு துதிப்பேன். தேவருக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உம்மை நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரதாபத்தையும் பார்க்கிலும் உமது வார்த்தையாய் நீர் மகிமைப்படுத்துகிறீர். ஜெபிப்போம். அமர்ந்திருப்பே ஆம் தேவனே, ஆம் தேவனே, நாங்கள் உன் ஆலயத்தில் சந்தோஷத்தோடு அமர்ந்து எங்கள் முழு இதயத்தோடு உண்மையை நோக்கி இருக்கிறோம் தேவனே. ஆம் தேவனே, உண்மை இல்லாமல் வேறு யாரும் இல்லை தேவனே. எங்களை காப்பவர் நீர் ஒரே தேவனே. எங்களை அணைவைப்பவர் நீர் ஒருவரே தேவனே. நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனே, உம்மை தேடி வரும்பொழுது எங்களை கை கொடுத்து எழுப்பவர் என்று ஒருவரே தேவனே. நன்றி தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Father. There's none like you, Father. As we come and worship you, Father, we give our full heart and mind to you, Lord, and look up to you alone, Father. There's none like you, Lord, none like you, Father. Whatever situation we are, Lord, you are the only one, Lord, can lift us up, Father. Thank you for such wonderful love
that you have given, Father. Especially, Lord, your word, Father. Your word, உன் வார்த்தை தேவனே, உன் வார்த்தையால் எங்களை இணைத்து உன் இரத்தத்தால் எங்களை தழுவி எங்களை காத்தவர் என்ற ஒரு தேவனே. நன்றி தேவனே. இந்த காலை ஆராதனையை உங்களை சமர்ப்பிக்கிறோம் தேவனே. வரும் வந்த ஒவ்வொரு மக்களையும் உன் கரத்தில் வைக்கிறோம் தேவனே. அவர்களை நீர் தொடும் தேவனே, நீர் தொடும் தேவனே. அவர்களை ஆசீர்வதியும் தேவனே. அவர்கள் உம்மோடு இணைந்து உன் வார்த்தை கேட்கும் பொழுது அவர்கள் எண்ணத்திலும் சிந்தையிலும் எண்ணத்திலும் சரி உண்மையை நோக்கி இருக்க வேண்டும் தேவனே. நன்றி தேவனே, நன்றி தேவனே. Yes, Lord, as we worship you, Father, we want to just think only you, Father, in our hearts and mind. Only put you in our mind and heart, Father, so that as you worship, you touch every one of us and bless every one of us. Thank you, Lord. இந்த காலை ஆராதனையும் சமர்ப்பிக்கிறோம், எடுத்துக்கொள்ளும். வந்த மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எத்தனையோ மக்கள் வராமல் இருக்கலாம் தேவனே, ஆனாலும் தேவனே அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தேவனே. அவர்கள் எங்கிருந்தாலும் தேவனே உன்னோடு இணைந்திருக்க அவர்களை காத்திருக்கும் தேவனே. நன்றி தேவனே. இவை யாவையும் இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் தேவனே. ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் விழுந்து பாமாலை 14 பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை துதிக்க போகிறோம். அதுக்காக நன்றி. முதல் பாடலாக என் கண்மலையானவரே பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Thank you.
இல்லாமல் இருக்கப்பா. அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. இங்கே வந்திருக்கிறவங்க அனைவரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அற்புதம் இன்னைக்கு கண்டிப்பாக நடத்துவேன்றதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே எல்லாருமே உங்களை நம்பி வந்திருக்காங்க அப்பா. நீர் யாரையுமே கைவிடாத தேவன் அப்பா. எங்கள் கூட இருந்து எங்களை கடைசி வரை வழிநடத்துவீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. அப்படின்னா ஆண்டவரே, புது வாழ்வு தந்தவர் ஆண்டவரே, புது துவக்கம் தந்தவர் ஆண்டவரே. உண்மை போல் வேறு தேவன் எங்களுக்கு இல்லை அப்பா. அப்படின்னா அப்பா, இந்த 2வது பாடலை நாங்கள் ஜெப சிந்தையோட பாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். யோசிக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல், புதியவைகள் தோன்று சிறீர், சாம்பல் சிங்காரமாகிறீர். புதியவைகள் தோன்ற சிறீர், சாம்பல் சிங்காரமாகிறீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன்
Father. Jesus, make us all the miracles that we want in our real life, Father. Make us feel blessed, Father. Make us feel worthy, Father. You are worthy, Father. Jesus, there's no one else like you, Father. We praise you. We thank you, Jesus. Thank you so much for bringing us today. Thank you so much that you are going to change our life today, Lord. Thank you so much for all the good things that you did for us, Lord. Jesus, thank you so much, Jesus. Let's sing the next song with full of our heart. Let's praise our hands, close our eyes, fill with God and sing this song. Thank you, Jesus. My Jesus, my Savior.
மறிக்கவில்லை அப்பா. அதுவும் எங்களுக்காக எங்கள் பாவங்கள் அனைத்தையுமே எங்கள் சுமந்து கொண்டு மறித்தீர்கள் அப்பா. அப்படியாக அன்று உங்களை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உங்களை தொழுது கொள்ள நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்பா. எங்கள் கூட எங்களை ஆசிர்வதிங்க அப்பா. அப்படியாக ஆண்டு நாங்கள் போகும் பாதையெல்லாம் நீங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்களை வழிநடத்தும் கொள்ளுங்க அப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டீர்கள் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே. அப்படியாக அப்பா உண்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழணும் அப்பா. உமக்கு சாட்சியாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. அப்படியாக அப்பா இந்த இறுதி பாடலை நாங்கள் அனைவருமே ஜெப சிந்தையோட பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. கூட எங்களை வழிநடத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க அப்பா. என் ஜீவன் நீர்தானே அப்பா. எங்கள் ஜீவனே நீர்தான் அப்பா. அப்படியாக ஆண்டவரே எங்கள் துதியும் நீங்கள் தான் அப்பா. எங்கள் கூட நீங்கள் வழிநடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம்.
ஆமையா, இந்த காலை வேளையிலே உம்மை நேசிக்கிறோம் ஐயா. நேசத்துக்குரிய அன்பு நிறைந்த தேவன் நீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை எல்லா நிலையிலும் ஆதரித்து பராமரித்து எங்களுடைய குறைகளெல்லாம் தீர்த்து எங்களுடைய பாவங்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக நீர் எங்களை உயர்த்தி வந்ததுக்காக உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஐயா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமம் எங்களுடைய நாவுல எப்பொழுதும் உச்சரிக்கப்படத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we pray that your name will always be upon our lips, Lord. Yes, Lord, help us to confess this name that bring deliverance, Lord. Help us to confess, Lord, this name that bring honor, Lord, that bring peace, Lord, joy, Lord, that bring happiness in our life, Lord. Because we know in you, Lord, we are saved. In you we are delivered, Lord. ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஐயா. உமக்கு ஆண்டவரே, உமக்குள் நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் சுவாமி. ஐயா, உலாவ நிலையிலே விடாதபடி சுவாமி எங்களை எப்பொழுதும் நடத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறீர். You will not lead us astray, Lord. You are a God, Lord, who always lead us in your path, Lord. We want to thank you for that, Lord. And this morning we want to surrender our thoughts, Lord. We want to give our heart to you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய எண்ணத்தை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை உமக்கு பணிந்து கொடுக்கிறோம் ஐயா. நீரே ஆளுகையின் தேவனாக எங்கள் அருகில் இருந்து நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இவைகளாம் இயேசு நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபத்திலே இருப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே ஐயா, இந்த ஆராதனை முழுதில் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளத்தக்க ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே முதல்வராக இருந்து நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம். Lord, take control of this service, Lord. You be before us in every way, Lord. We pray, we ask, Lord, that this day your name will be magnified, glorified, Lord. Your name will be extolled in the midst of your people, Lord. நீரே மகிமையின் தேவனாக, மாட்சிமை நிறைந்தவராக, உயர்த்தப்பட்டவராக எங்கள் மத்தியிலே இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களை தொடும் ஐயா, உம்முடைய ஜனங்களை விசாரியும் ஐயா, அவங்களுடைய குறைகளை நீக்கும் ஐயா. Lord, inquire of your people, Lord. Deliver them, Lord. Oh, indeed, Lord, at this very moment we pray, Lord, that your outstretched arm will be upon them, Lord. You grant them your mercy, your grace, Lord. And in everything they do, Lord, let them see your blessing, your goodness, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய ஆசீர்வாதத்தை காணத்தக்க, உம்முடைய நன்மைகளை ருசிக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, தேவையின்றி நிற்காதபடி உம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். Let them not be in one, Lord, but always being filled, Lord, by you, Lord. Being enriched by you, Lord. Prospered by you, Lord. We just entrust this church to you. We just entrust every believers to you in this world, Lord. And we pray, we ask, Lord, your goodness and mercy will always follow them, Lord. Amaya, நன்மையும் கிருபையும் உம்மண்டிலிருந்து உம்முடைய பிள்ளைகளிடத்திலே தொடர்ந்து போகத்தக்க, கடந்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பாஸ்டர் ஜாய்க்காக நன்றி. பாஸ்டர் இவ்விதமாக ஐயா வேற ஒரு சபையிலே போதித்து வந்தாலும், காப்பாடுல போதித்து வந்தாலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் மகளோட இருந்து காரியங்களை செய்யத்தக்க ஜெபிக்கிறோம். மகளுக்காக நன்றி, மருமகனுக்காக நன்றி, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருத்தர்களோடும் தங்கும் சுவாமி. இந்த குடும்பத்தை நீர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பாஸ்டர் ஜாயை இன்னும் அதிகமாக உமக்குடைய ஊழியத்தில் நீர் பயன்படுத்தி வரத்தக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பாஸ்டர் ஜான்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, மருமக்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. ஒருத்தரோட தங்கும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஐயா
பாஸ்டரை எல்லா நிலையிலும் நடத்தத்தக்க ஜெபிக்கிறோம். அவரை கொண்டு அநேக குடும்பங்களை நீர் விசாரித்து கொண்டு வருகிறீர் சுவாமி. அதுக்காக நன்றி 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 என்று சொல்லி ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சமூக சேவையில் அவர் ஈடுபடு கொடுக்கும்போது ஆண்டவரே, உம்முடைய கரம் ஐயா அநேக இல்லங்களை திறந்து கொடுக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்சிசி தலைவர்களுக்காக நன்றி ஐயா. ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தலைவர்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் கிருபையாய் இருந்து உம்முடைய அனுக்கிரத்தை காட்டத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மாநாட்டு தலைவருக்காக நன்றி, ஒவ்வொரு டிஎஸ்மார்களுக்காக நன்றி ஆண்டவரே, டிஎஸ்சில் இருக்கிற ஒவ்வொரு போதருக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சபைகளையும் நீர் தொடர்ந்து உம்முடைய அசைவாடலை காட்டத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். MMM ஊழியத்துக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. MMM டைரக்டரோட தங்கும், போர்டோட தங்கும் சுவாமி. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஊழியம் செய்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் எங்களுடைய மிஷினரி உண்டோ, அங்கெல்லாம் உடைய கரம் இருக்க ஆண்டவரே, அங்கெல்லாம் உடைய ஆசீர்வாதம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். STMக்கு போவதுக்கு ஆண்டவரே, ஊழியக்காரர்களை நீர் திரட்டி கொண்டு வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களுடைய மாநாட்டில் தேவைகளை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். இந்த திருச்சபையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தியும் சுவாமி. எல்லா நிலையிலும் அவர்களுடைய குறைகளை நீர் பார்த்து கொள்ளத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலையும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் வல்லமையாய் காணத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your presence will be felt in this place, Lord. Oh, your touch, Lord, will be received by your children, Lord. Oh, your healing, Lord, will come upon those who are sick, Lord. Lord, we just pray that you will minister in the midst of your people, Lord. உம்முடைய மக்கள் மத்தியில இந்த நாளை நீர் விசாரிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கத்தக்க, அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர்களை நீர் விடுவிக்கத்தக்க, சுகத்தை கொடுக்கத்தக்க, அவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய திருப்தியை காணத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆராதனையில தங்கும் ஐயா, ஆரம்பம் தொடங்கி முடிவரை உம்முடைய பிரசனம் எங்கள் எல்லா நிலையிலும் சூழ்ந்திருக்க இயேசு இனிய நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். நாம் கர்த்தர் நம் கற்பித்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்லுவோம். பரமண்டல கிங்க பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் குற்றம் செய்ய மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்கும் முடியதே. ஆமென், ஆமென். மெய்யாகவே நமது தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தூய் ஆவியும் நம்மோடு இருக்கிறது. இப்பொழுது நம் மனதையும் சிந்தியும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். அடுத்தது வேத வாசிப்பு எடுக்கப்படும். பொழுது வேத வாசிப்பு என்று எழுது ஓசையா 6:1-6 வரை. இன்றைக்காக தெரிந்து கொண்ட வேத பாடம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். எப்ராயிமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும். பலியை அல்ல,
இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனே அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த பரிசுத்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Reading is taken from Hosea chapter 6 verses 1 to 6. Hosea chapter 6 verses 1 to 6. Come and let us return unto the Lord, for he had torn and he will heal us. He had smitten and he will bind us up. After 2 days he will revive us. In the 3rd day he will raise us up, and we shall live in his sight. Then shall we know, if we follow on to know the Lord. His going forth is prepared as the morning, and he shall come unto us as the rain, as the latter and former rain unto the earth. O Ephraim, what shall I do unto thee? O Judah, what shall I do unto thee? For your goodness is as the morning cloud, and as the early dew it goes away. Therefore have I hewed them by the prophets. I have slain them by the words of my mouth. And thy judgments are as the light that goeth forth. For I desired mercy and not sacrifice, and the knowledge of God more than burnt offerings. Amen. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும் ஐயா. உம்முடைய வார்த்தை தெளிவாக திட்டமாக எங்கள் மத்தியிலே வரத்தக்க இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தேவஜனமே, உங்கள் மத்தியிலே இவ்விதமாக ரிவைவிங், ரிஸ்டாரிங் அண்ட் ரினியூவிங் அந்த அடிப்படையில் உங்கள் மத்தியிலே பேசி வருகிறேன். ரிவைவ் எழுப்பிட, மீட்டிட, பிறகு புதுப்பிக்க, இந்த 3 காரியம் இந்த வருஷம் நம்முடைய தியானமாக இருக்க போகுது. இன்றைய நம்ம ரெஸ்டாரிங் பற்றி பேசணும். வி டாக் அபவுட் ரெஸ்டாரிங், மீட்டெடுக்கப்பட. நம்ம மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுக்கிறார். சரிங்களா? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மீட்டெடுக்க ஆசிக்கிறார். God wants to restore our spiritual life. Church, reviving us in the heart, reviving us in the inner man, it's not enough. We need to be revived. But after revive, what? Restoration has to come. அதாவது உயிர்ப்பிக்க நிலையில பிறகு நமக்குள்ள மீட்டெடுக்க ஒரு நிலை வர வேண்டும். ஏனென்றால் மதில்கள் இடிந்து விழுந்திருக்குது. The wall is broken. The wall is broken. So we saw that. So we are in the topic of rebuilding spiritual walls. ஆவிக்குரிய இருக்கிற மதில்களை மீட்டெடுக்கிறவர்களாக, அதாவது கட்ட இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். காரியம் பார்த்தோம் என்ன? ஜெபம். இன்னைக்கு 2வது காரியம் நம்ம பார்ப்பது என்னங்க? ஜெபமும் எதுவும் சேர்ந்து வரும். நெகேமியா செஞ்ச காரியம் அங்க நீங்க 1வது அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க நெகேமியா ஆண்டவருக்கு முன்பாக புலம்பி அழுந்து கொண்ட நிலையில இருக்கும்போது அவன் ஜெபத்தோடும் உபாசத்தோடும் இருந்தவனாக காணப்பட்டான். He was fasting and praying before God. Yes, he mourned before God. He cried out to God. But how did he do it? He do it with prayer and fasting. ஜெபத்தோட உபாசத்தோட அவன் செய்தவனாக அங்க நான் பார்க்க இருக்கிறோம். Fasting can be a way to rebuild spiritual wall. உபவாசம் நம்முடைய ஆவிக்குரிய இருக்கிற அந்த மதிலை கட்ட
ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? நம்ம கேட்கலாம், ஏன் பாஸ்டர் உபவாசம்? why fasting? What is the significance in fasting or the purpose of fasting? இன்னைக்கு நம்ம உபவாசம் எடுக்கும் போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கிற ரகசியம் என்ன பாஸ்டர்? ஜெபம் இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு கேடகம் போல இருக்குது. அல்லேலூயா. Prayer is like a shield. It's like a shield. When you pray, the more you pray, who cannot penetrate? Who cannot penetrate? நீங்கள் ஜெபிக்க 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 யார் இங்க நுழைய முடியாது? பிசாசு நுழைய முடியாதுங்க. உங்க எதிராளி நுழையவே முடியாது. ஏன்னா ஜெபம் உங்களுக்கு கேடகமாக இருக்குது, ஒரு ஷீல்ட். சரிங்களா? ஒரு மறைவிடமாக இருக்குது. எப்படிப்பட்ட அன்புகள் விட்டாலும் நுழையாது, அது தடை பண்ணிரும், அது தடை பண்ணிரும். ஆனா அந்த ஜெபம் நீங்க உபவாசத்தோட இருக்கும்போது அது இன்னும் வல்லமையாக காணப்படுவதாக இருக்குது. உபவாசம் ஒரு ஆவிக்குரிய இருக்கிற பிராக்டிஸ். தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பயிற்சி. ஒரு ஆவிக்குள்ள இருக்கிற பயிற்சி முக்கியமா இல்லையா? Is practice important? In English they say practice makes perfect. இல்லைங்களா? நீங்க பயிற்சி எடுக்க 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 அது பூர்ணத்தை கொடுக்கும். அல்லேலூயா. பயிற்சி ரொம்ப முக்கியங்க. அப்ப உபவாசம் என்னத்தை கொண்டு வரும்? என்னத்தை கொண்டு வரும்? ஒரு பூர்ணத்தை கொண்டு வருங்க. அப்புறம் பார்ப்போம். அப்புறம் சில காரியத்தை பார்க்கும்போது அங்க நம்ம பார்ப்போம் எவ்வளோ பூர்ணத்தை உபவாசம் கொண்டு வர இருக்குது என்று நாம் காணக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப உபவாசம் அவசியங்க. When we talk about spiritual practice, fasting is a spiritual practice. So what happens during fasting? நம்ம உபவாசம் எடுக்கும் போது என்ன நடக்குது? When we fast, we abstain from what? From eating food. இல்லைங்களா? நம்ம உபவாசம் எடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? சாப்பாடை குறைச்சிருவோம். சில பேர் எப்படி உபவாசம் எடுப்பாங்க? இப்போ பல விதமான உபவாசம் வந்துருச்சு. சில பேர் சொல்றாங்க, பஸ்ட் நான் உபவாசம் எடுக்கும்போது டெலிவிஷன்லாம் பார்க்க மாட்டேன் பஸ்ட். சில பேர் சொல்றாங்க, பஸ்ட் நான் உபவாசம் எடுக்கிறேன், சோறு மட்டும் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிப்பேன் பஸ்ட். அப்ப அந்த மாதிரி சில பேர் உபவாச நாட்களில் சில காரியங்கள் மாம்சத்துக்குடிய இருக்கிற சில காரியங்களை குறைச்சிக்கிட்டு ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறாங்க? கவனத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. We abstain from our physical needs and we focus on God. We focus on God during fasting. நம்முடைய கவனம் இவ்விதமாக கர்த்தருக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், every morning breakfast time, afternoon lunch time, evening dinner time, those times pastor I use for prayer when I'm fasting. நான் உபவாசம் எடுக்கிற நாட்கள்ல எப்பெல்லாம் பசியார டைம் வருதோ அப்ப நான் ஜெபிப்பேன் பாஸ்டர். லஞ்ச் டைம் வருதோ அப்ப நான் ஜெபிப்பேன். டின்னர் டைம் வரும்போது அப்ப நான் ஜெபிப்பேன். அதுல என்ன இருக்குதுங்க? ஒரு ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, ஒரு அர்ப்பணமும் இருக்குது. இல்லைங்களா? There is a element of sacrifice. Okay? So it's a spiritual practice that is designed to deepen. That is designed to deepen. Deepen what? அது உபாசம் ஒரு ஆழத்துக்குள்ள கொண்டு போகுது. என்ன ஆழம்? என்ன ஆழங்க? தௌமான் பிடிக்கிற ஆழமா? சரிங்களா? சில பேர் சொல்றாங்க ஆழத்துல தான் சில மீன் இருக்கும் பஸ், அந்த மீன்லாம் பிடிக்கணும்னா தூண்டி ஆழத்துல போகணும். தேவஜனமே, ஆழம் என்று சொல்லும் போது
It goes to the depth of knowing God. ஆண்டவரை அறியக்குள்ள இருக்கிற ஆழத்துக்குள்ள போகும். இன்னைக்கு ரொம்ப பேர் ஆண்டவர் எப்படி அறிஞ்சிருக்கீங்க தெரியுமாங்க? ஒரு சர்ஃபேஸில் தான் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, சரிங்களா? மேலோட்டமாக தான் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. ஆழமாக அறியணுங்க இந்த ஆண்டவரை, சரிங்களா? அவருக்கு உயரமும் இல்லை, நீளமும் இல்லை, அவரை அளந்து பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவரை அறிவதற்கு நிறைய காரியம் இருக்குது. To know God he is an unlimited God. You cannot say I have known him, I have complete in knowing God. தேவனை அறிவதில் நான் பூர்ணமடைந்தவன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் சொல்லவே முடியாது. அப்ப உபாசத்துக்குள்ள நீங்க போகும்போது தேவஜனமே, நீங்க ஒரு ஆழத்துக்குள்ள போறீங்க. கர்த்தரை அறிய இருக்கிற ஒரு ஆழத்துல போறீங்க. ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், அது தேவனோட இருக்கிற ஒரு தொடர்பு. இட் இஸ் an intentional means of setting aside physical needs to focus of seeking his will. வேணுனுக்கு நீங்க உங்களுடைய மாம்சத்துக்குரிய இருக்கிற தேவைகள்லாம் ஒரு பக்கமாக வைத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன? Lord, what is your will? What is your purpose? Lord, reveal, unveil. வெளிப்படுத்தும் ஐயா. Unveil, Lord. எல்லா தரைய திறந்து விடும் சுவாமி, திறந்து விடும் ஐயா. மறைவிடமெல்லாம் திறந்து விடும் ஐயா அப்படின்று ஆழத்துக்கு போகக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவது, அது தாழ்மைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது. It talks about humility. It talks about humility. When you fast and pray, you show your dependence upon God. Your dependence upon God. நீங்க உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு கட்டம் வந்துருச்சுங்க. ஒருத்தன் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறானா என்ன கட்டம் வந்துருச்சு? ஆண்டவரே என்னால முடியாது ஐயா, இதுக்கு மேல தள்ளாடாது முடியாது. From now onward I cannot, God, I cannot. Without you, without your help, without your strong arm, I know I cannot be delivered, Lord. I need you, Lord. I need you. You simply say, Lord, I need you. தேவனே நீர் அவசியமான தேவனாக இருக்கிறேன் வாழ்க்கையில். இந்த இடத்துல நீ தேவையுள்ளவராக இருக்கிறேன். உம்மை சார்ந்து இருக்கிறேன் ஐயா. என்னுடைய சுய புத்தியில நான் சாயாமல், ஆண்டவரே உம்மேல் நான் சாய்ந்து இருக்கிறேன். எனக்கு பாதையே காட்டும், எனக்கு பாதையே காட்டும். Show me the path that I should walk, Lord. I lean on you, Lord. I lean on you. Church, you humble yourself before the Lord. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்களை நீங்க தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் எனக்கு தேவையானவர் அப்படி என்று நீங்க சொல்லி ஆண்டவரை வாஞ்சிக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறவர் தேடுறது வேத. Seeking is different, but desiring God is something else. Seeking is just looking, really intently searching. That is seeking. But when you say you desire, wow, desire is not, when we seek, we use our eyes, isn't it, Joshua? When we desire, what do we use, Joshua? Our heart. Hallelujah. I like this man. He gives me the answer that I want. Not I want, like God's answer. இது வேதத்தில் இருக்கிற ஒரு பதிலுங்க. நீங்க தேடும் போது கண்ணால தேடுறீங்க, ஆனா நீங்க வாஞ்சிக்கும் போது அது எங்க இருந்து வருதுமாங்க? வெளியில இருந்து வரல, உள்ள இருந்து வருது. ஹல்லேலூயா. உங்க இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் தாழ்மை ரொம்ப முக்கியங்க. நீங்க தாழ்த்தி உங்களை நீங்க தாழ்த்தி
நீங்க தேவனை தோடும் போது அந்த தேவன் உங்களை உயர்த்துவார். Hallelujah. If you humble yourself and you seek the Lord and you desire Him, I tell you, that Lord will exalt you. Hallelujah. So fasting, the second thing that we see is humility. தாழ்மையை காட்ட இருக்குது. தாழ்மைக்குரிய இருக்கிற மனுஷன் உயர்த்தப்படுவான். மூன்றாவது தாழ்மையில ஃபாஸ்டிங்ல என்ன காட்டுது திரும்பாங்க? உங்களுடைய மனம் திரும்புதலை காட்டுது. ரிப்பெண்டன்ஸ் பற்றி பேசிட்டேன். ஆனால் இந்த ஃபாஸ்டிங்கில் வர்ற ரிப்பெண்டன்ஸ் வேற. தாவீது நேதன் வந்து தீர்க்கதரிசி, சரிங்களா? அந்த தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட ஒரு கதை சொல்கிறான், சரிங்களா? ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு, இன்னொரு எஜமானுக்கு பல ஆடுகள் இருந்தது. ஆனால் இந்த எஜமான் கண்ணு எங்கே போயிடுச்சு? இந்த மனுஷனுடைய ஒரே ஒரு ஆட்டு மேலே போயிடுச்சு, சரிங்களா? அது வேணும்னு அவன் கண்டனம் கட்டினான், சரிங்களா? அப்ப அவனை கொலை செஞ்சு அந்த ஆடை எடுத்துக்கிட்டான், சரிங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த கதையை சொல்லும் போது நேதன், தாவீதுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. இந்த மனுஷன் யாரு காட்டுங்க அப்படி அவன் கேட்குறான். அதுக்கு நாதன் சொல்றாரு, நீங்க தான் உங்களுக்கு தெரியும்ல, பெப்ஷிபாவும் தாவீதுடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த தீர்க்கதரிசி நேதன் அவர் நீங்க தான் என்று சொல்லும் போது தாவீது என்ன செஞ்சான்? தன் வஸ்திரத்தை கிழித்து என்னங்க சாக்கடையை போட்டு சாம்பல்ல உட்கார்ந்தான். பிறகு பல நாள் அந்த குழந்தைக்காக என்ன செஞ்சான்? உபவாசம் எடுத்தான், சரிங்களா? மனம் திரும்பின நிலையே காட்டக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவரே இந்த குழந்தைக்கு ஜீவனை கொடும். ஆண்டவர் சொல்ற இந்த குழந்தை செத்துரும் சொல்லிட்டார், சரிங்களா? ஆனால் அப்பயும் மன்றாடுறான், தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக அவன் அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவஜனமே, நம்முடைய தாழ்மையான சூழ்நிலை நம்ம எங்கே கொண்டு போகும் தெரியுமாங்க? மனம் திரும்புதலுக்கு கொண்டு போகும். Our humility will lead us to repentance. So fasting is one act to show, Lord, I have repented. நான் மனம் திரும்பிட்டேன் என்று காட்டுவதற்கு. பிறகு உபவாசம் அது நம்ம சொன்ன மாதிரி ஆவிக்குரிய கவனம். என்னங்க? ஆவிக்குரிய கவனம், spiritual focus. It brings spiritual focus in our life. By abstaining from food, one can என்னங்க dedicate more time and mental energy to pray and be refreshed of his relationship with God. To pray and be refreshed. When we talk about prayer is connect. Prayer is what? Connect with whom? God. இன்னைக்கு ஜெபம் என்று சொல்லும் போது நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறோங்க, சரிங்களா? ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறோம். இன்னைக்கு சில பேர் ஜெபம் என்ன ஆக்கிட்டாங்க தெரியுமாங்க? சொல்லுங்க, என்ன ஆக்கிட்டீங்க ஜெபத்தை? ஜெபம் மெக்கானிக்கல் ஆக்கிட்டோம். You know what mechanical prayer? இன்னைக்கு ரொம்ப பேர் ஜெபத்தை எழுதி வச்சு அந்த ஜெபத்தை அப்படியே சொல்லுவாங்க. அதே ஜெபத்தை மீண்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எழுதி வச்சுட்டாங்க. எழுதி வச்சு சொல்ற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுமாங்க? உங்க தேவையை அறியாத ஜெபம். There are some prayers you have written. It's beautiful, it's wonderful, but it is a prayer that never connects. Do you understand me? It is a prayer that almost never connect. You know why? Because your need is something else. Sometimes what we relate to God is laughable. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசுகிற இந்த காரியம்லாம் பார்க்கும்போது சிரிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன் தெரியுமாங்க? சம்பந்தம்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம்.
இருக்குதா? இல்லை கதை சொல்கிறேண்ணா. சம்பந்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கிறோம். நம்முடைய தேவை என்னமோ இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவரே நீர் பெரியவர், மகத்துவமானவர், நீர் என்றென்றுக்கும் இருக்கிறவர், எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர், எங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறவர் ஆண்டவரே, அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றே, உனக்கு என்ன வேணும்? என்னங்க உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. சரிங்களா? புகழ்ன்றது அது வேற. அது உள்ள இருந்து வரணும், உள்ளத்துல இருந்து வரணும். When you give glory to God, when you give honor to God, it's something beautiful, it's wonderful, but it must come from the heart. It must come from the heart. Today, many believers are relating to God from the head, not the heart. But at times, when we come before God in that moment we are coming with great sorrow, with great pain, with great hardship. And God wants to know that. And God wants you to relate that. Prayer is talking to God. ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட பேசுறது. அப்படி நீங்க பேசி வரும்போது, மனதார பேசி வரும்போது, உள்ளதை பேசிட்டு வரும்போது, அப்ப நீங்க ஆண்டவரோட கனெக்ட் ஆவறீங்க. ஃபாஸ்டிங்கோட அதை நீங்கள் செய்யும் போது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக மாறுது. ரிஃப்ளெக்ஷன்னா தமிழில் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுவீங்க? பிரதிபலிகளா? ரிஃப்ளெக்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஆராயுதல் வர ஆரம்பிக்குது. You become to search yourself. You become to think and you begin to reflect. What are the cause? What are the reasons? In David's case, when he fasted and he looked to God, he started reflecting, and God began to show to him. What God showed to him? You are a man of war. In a time of war, where were you? At the palace. இல்லையா? நீ யுத்தத்தின் காலத்தில் இருக்கிற நீ எங்க இருக்கணும்? நீ யுத்த இடத்துல இருக்கணும். ஆனால் உங்கள் ஜனரெல்லாம் யுத்தம் செய்கிறாங்க, நீ எங்க இருக்கிற? அருமையில் மே இதில் இருக்கிற. அங்கேருந்து யார் குளிக்கிறத பார்க்குற? பெட்ஷிபா குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற. So these are reflections, Sometimes when you start praying and then going into fasting, and Lord reveals a lot of things. He revealed a lot of cause, காரணங்கள். ஏன் இந்த நிலைமை உனக்கு வந்ததுன்னு அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். இங்கேயா தப்பு செஞ்சிட்டோம். You know why I'm talking from experience? When I fast and pray, God reveal a lot of things. Hallelujah. நான் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும் போது இப்பதான் முடியல. ஏன்னா டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு. இன்சுலின் குத்தணும். சரிங்களா? மருந்து எடுக்கணும். அதுவும் 1 2 இல்லை, ஒரு 11 விதமான மருந்து சாப்பிட்றேன். சரிங்களா? அதனால் உபவாசம் எடுக்க முடியல. ஆனால் அந்த காலத்தில் உபவாசம் எடுக்கும்போது மெய்யாகவே ஆழத்துக்குள் ஆண்டவர் கொண்டு போகிறார். சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது seeking God's guidance. When you fast, it is not spiritual focus only, but seeking God's guidance. ஆண்டவருடைய வழிநடத்தல் என்ன? ஆண்டவரே, இப்ப இந்த நிலைமையில வந்துட்டேன், விழுந்துட்டேன், மனம் திரும்பிட்டேன். ஆண்டவரே, இதுக்கு பிறகு என்ன? ஆண்டவரே, இதுக்கு பிறகு என்ன? ஆண்டவரே, after this what God? After this I don't know God. I am so feeble to think. I am so feeble to act. யோசிப்பதுக்கு செய்வதற்கு நான் ரொம்ப பலவீனமானவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு வழியை காட்டும். நான் தேர்ந்தெடுக்கிற வழிகள் எப்பொழுதும் என்னை தவறான வழியில நடத்தி போயிடுது. சுவாமி, ஆண்டவரே, எனக்கு காட்டும். கைடன்ஸ். When you start fasting and praying, God shows. Your God, my God, is a living God, and He is a God who speaks, who reveals. Hallelujah. அவர் பேசுறவர், அவர் வெளிப்படுத்துறவர்.
அவர் பேசுறவர், அவர் வெளிப்படுத்துறவர். அப்ப தேவ ஜனமே, நீங்க அவரை தேடும் போது, வாஞ்சித்து தேடும் போது, அவர் வெளிப்படுத்தி அவர் காரியங்களை நடத்தவராக இருக்கிறார். கடைசியாக, he is a God who empowers. நீங்க உபவாசம் ஜெபத்தில் இருக்கும்போது அவர் வலுப்படுத்துறவராக இருக்கிறார். நீங்க படிக்கலாம், மத்தேயு 17:18 21 வசனம் நீங்க வீட்டில் போய் படிங்க. மத்தேயு 17:18 21 அங்க ஒரு பையன் இருக்கிறான், பிசாசு பிடிச்சி அது அவனை அழுக்கணித்து கொண்டு இருக்குது. நெருப்புலையும் தண்ணிலையும் அவனை போய் விடுது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பிசாசு விரட்டுறாங்க, பிசாசு சீடர்கள் விரட்டுறாங்க, போக மாட்டுது. அப்படி போகாம இருக்கும்போது அவங்க அப்புறம் இயேசு வரார். இயேசு வரணுன்னு அந்த பிசாசு முழங்காலிட்டு அவர் போன்னு சொன்ன போயிடுச்சு. சரிங்களா? அப்போ சீடர்கள் மெதுவாக இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே நாங்கள் விரட்டும் போது போக மாட்டுது, நீங்கள் விரட்டினா போகுது, காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர் நிறைய காரியம் சொன்னார், ஆனால் இந்த காரியம் சொன்னார். சில பிசாசு ஜபத்தை மட்டும் இல்லை, ஆனால் உபவாசத்தோட அதை நீங்கள் விரட்டணும். Jesus specifically say that it is not just by prayer but by fasting. God says you must fast because fasting empowers your prayer. Hallelujah. When you fast, fasting empowers your prayer. அது உங்களுடைய ஜெபத்தை வலுப்படுத்துறதுங்க, வலுப்படுத்துறது. Because when you fast, when you pray, you are drawing close to God already. But when you fast and pray, oh, there is a oomph. There is a what? Oomph in there. சரிங்களா? அப்ப நீங்க அதை உணரணும். சீக்கிரமாக இம்பார்ட்டன்ஸ் aspects of fasting அது பார்க்கும்போது முதல் காரியம் ரைட் attitude. ஆண்டவர் சரியான என்னங்க நோக்கம், attitude, அதாவது குணம், சரியான குணம் இருக்கணும். சரிங்களா? தப்பான குணம் இருக்கக்கூடாது. ராங் attitude cannot. When you fast, you should fast for the right reason. When you fast and pray and say, God, I want this man's business to come down, will God answer? நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே இவனுடைய பிசினஸ் இறங்கிடணும், இவன் என்ன தரித்திரனா மாறிடணும், he must come into poverty. When you pray, you must pray in accordance to God's will. நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஜெபிக்கணும். அப்ப ரைட் attitude is very important in fasting and praying. Okay? அடுத்தது praying, prayer with reflection. When you fast, you must pray with reflection. எப்பொழுதும் I tell you, fasting and praying is not a one track. என்னங்க? It is not a one track. ஒரு பாதை கூடியது இல்லை, நீங்களே பேசிக்கிட்டு போகிறது, நீங்களே எல்லாம் அதில் முதுமையாக இருக்கிறது. அப்படி இல்லைங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பேசுகிறாரா இல்லையா? கேட்கிறவராக இருக்கிறாரு, ஆனால் பேசுகிறவராகவும் இருக்கிறார். He is a God who listens, but at the same time he is a God who speak. He speak. ஆனால் இன்னைக்கு அதை பற்றி நான் பேச வரல, அது ஒரு செய்தி. சரிங்களா? ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படின்னு அது ஒரு செய்தி. சரிங்களா? ஆனால் பேசுகிற தேவன், பேசுகிற தேவன். இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு உங்களுக்கு காது இருக்குதா? இயேசு எப்பொழுதும் சொல்லுவார்ல, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு உங்க காது ஆண்டவர் பேசுவதற்கு இடம் கொடுக்குமா? மூணாவது என்ன தெரியுமாங்க? டிஸ்கிரிஷன். there's a discretion in fasting. ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் எடுத்து விதமாக ஜெபித்து வரும்போது நீ என்ன செய்யணும்?
நல்லா குளிச்சுட்டு நல்லா எப்படி திடத்தற்றமாக இருக்கணும். நீ சோர்ந்து போய் என்னமோ நான் உபவாசம் எடுக்கிறேன். நம்மளுக்கு தெரியும்ல, சில நம்மளுடைய சகோதரர்கள் போசா வரும்போது என்னங்க, அந்த நாளில் போசா நாளில் வேலைலாம் ஓடாது, சரிங்களா? வேலைலாம் ரொம்ப மெதுவாக ஓடும். ஏன்னா அவங்க போசாவான், சரிங்களா? இன்னைக்கு எல்லாரும் தெரிகிற மாதிரி நம்ம உபவாசா எடுக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது, சரிங்களா? உங்கள் தலை முடியெல்லாம் எண்ணெய் போட்டு உங்களை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும், சரிங்களா? ஆளுங்க பார்த்தா நீங்கள் உபவாசா எடுக்கிறதுன்னு தெரியக்கூடாது. யாருக்கு மட்டும் தெரியணும்? ஆண்டவருக்கு மட்டும் தெரியணும். டிஸ்கிரிப்ஷன் இருக்கணுங்க, சரிங்களா? ஸோ தேவ ஜனமே, தேவன் விரும்பக்கூடிய இருக்கிற என்னங்க உபவாசம், அது ரொம்ப ரொம்ப டிஸ்கிரீட்டா செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நம்ம ஜெபித்து வரும்போது நான் சொல்றேங்க, அந்த மதிலை தாண்டி யாராலும் வர முடியாது. என்னங்க, அந்த மதிலை தாண்டி யாரால வர முடியாதுங்க. Such spiritual wall, when it's built in our life, nobody can penetrate. You know why? Who fights your battle? Who fights your battle? God. உங்களுடைய யுத்தம் உங்க யுத்தம் இல்லைங்க. உங்களுடைய யுத்தம் யாருடைய யுத்தமா மாறுது? ஆண்டவருடைய யுத்தமாக மாறுது. அல்லேலூயா. நம்பிக்கை இன்னும் வரல. நான் மட்டும்தான் அல்லேலூயா சொல்ற மாதிரி இருக்குது. சில பேர் சொல்றீங்க அல்லேலூயா அல்லேலூயா என்னமோ சொல்றீங்க. தேவஜனமே, நீங்களும் நானும் சேவிக்கக்கூடிய தேவன் அவர் பெரியவருங்க. யோவான் 1 சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரோட பெரியவர். He who is in you is greater than he who is in the world. Your God is a great God. Ask and it shall be given to you. நீங்க கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? வசனம் சொல்றது, உங்களுக்கு அறியாதது, எட்டாதது, புத்திக்கு சேராதது, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Yes, your mind cannot comprehend what God can do unto you. Your mind cannot comprehend. My God can do this. Yes, your God can do. Hallelujah. But are you willing to seek and desire him in that extent? அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவரை தேடக்கூடிய மக்களாக நீங்க இருப்பீங்களா? நான் சொல்றேங்க, இந்த திருச்சபை மட்டும் ஆண்டவரை தேடக்கூடிய சபையாக, வாஞ்சித்து அவரை தேடக்கூடிய ஒரு சபையாக இருக்கும்போது, தேவன் இந்த திருச்சபையில ஊற்றக்கூடிய இருக்கிற ஆசீர்வாதம், ஓ அல்லேலூயா. ஜெப கூட்டத்துக்கு வாங்க. Come for prayer. Don't come for me, come for the Lord. Come believing the Lord. Come seeking the Lord. Come desiring the Lord. Then you see what God can do through this church. Hallelujah. My God's hand is never shortened. என்னுடைய ஆண்டவருடைய கரம் குறுகன கரம் இல்லைங்க. பேசிக்கிட்டே போவேன், பரவாயில்ல, ஒரு ஸ்டாப்க்கு கொண்டு வந்துடுறேன். Hallelujah. So it is very early today. But God is good. All the time, God is good. Let's look to God in prayer. Father, we thank you. We thank you, Lord. Today you gave us the thought to meditate on fasting, Lord. The second shield, Lord. The second spiritual wall, Lord, that needs to be built. ஆமையா, உபவாசத்தை குறித்து நாங்கள் பேசணும் ஐயா. 2வது ஆவிக்குரிய மதிலாக அது காணப்பட இருக்குது சுவாமி.
எங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை நாங்கள் கட்ட வேண்டும் ஐயா. தனிப்பட்ட ஜெபம் ஆண்டவரே சேர்ந்து ஜெபம் செய்வது அது கட்டப்பட வேண்டும் ஐயா. Our personal and corporate prayer, Lord, must be built, Lord. This church must turn towards you, Lord. That's what you said in Hosea, Lord. Turn to me. Return to me. ஆண்டவரே திரும்ப சொன்னீர் ஐயா. நாங்கள் உம்மண்டலே திரும்பணும் ஐயா. உம்மை அறியணும் ஐயா. உம்மை அறியக்கூடிய அந்த ஆசை வரும்போது உம்முடைய அறிவு எங்களுக்குள்ள வரும் ஐயா. When we have the desire to know you, then we will have the knowledge of you, Lord. That's what the scripture says in Hosea, Lord. So help us, Lord. Help us to draw to you. Draw to you in a deeper aspect, Lord. ஆழத்துக்குள் நாங்கள் உம்மை அறிய வேண்டும் சுவாமி. ஐயா உம்முடைய ரகசியம் நிறைய இருக்குது ஐயா. இந்த ரகசியம் எங்களுக்கும் அறிவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோட தங்கும் எங்களுடைய ஆராதனையில் நீர் நடத்தி வர ஒப்புக் கொடுக்கிறோம். இவையெல்லாம் இயேசு இன்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென். Thank you, Pastor, for giving a brief about fasting and prayer, உபவாசம். அப்புறம் கலந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் கலந்துக்கலாம். வாட் இஸ் உபவாசம் தேவைப்படுன்னு. ஓகே, லெட் அஸ் நாம் யாவரும் எழுந்து கீதம் 161 பாடுவோம். அவ்வேளையில் காணிக்கையும் தசம பாகம் எடுக்கப்படும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி ஐயா கொடுத்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். லார்ட்,
as you have commanded, we have given, Lord. We have given the proportion that should be given, Lord. And we know as we give, you bless, Lord. ஆண்டவரே, நாங்கள் கொடுக்க பிரகாரமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். இந்த சபையுடைய பொருளாத காரியத்தை மிகுதி பண்ணும் போது உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களும் விசாரித்து மிகுதி பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறீர் ஐயா. ஆசீர்வதியும் சுவாமி. ஒரு குடும்பத்திலையும் ஆண்டவரே குறைவு இருக்காதபடி எப்பொழுதும் நிறைவு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let there be no insufficiency, Lord. Let your children's life always be sufficient, Lord. Let them live a life, Lord, where they are content, Lord, because my God provides. என் தேவன் என் தேவைகளை சந்திக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழ நீர் கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, ஊழியத்தின் காரியத்தை எல்லா நன்மையிலையும் நீர் நடத்தி வரத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தஸ்ம பாகத்தையும் இந்த காணிக்கையும் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்முடைய கரம் ஐயா, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கொடுத்துதலை பெருகாக்க நாங்கள் இயேசு இனி நாமத்தில் ஜெபித்து வருகிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் அறிவிப்பு வந்திருக்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட். We have a visitor from Penang, Mrs. Veronica Moses. எழுந்திருக்கலாமா? வெல்கம் யூமா. And we have also Asha and brother. Welcome, welcome. We have also Moses family இருக்காங்க. நல்ல வரவேற்கிறோமா? Okay. Any other visitors which have not covered? இல்லைங்களா? All right. The flower that graced the sanctuary today is given by Peter Pukali Thandavargal, Mr. and Mrs. Jivanandam and family, Thanksgiving. And Joshua Hariraman Rajaratnam, Thanksgiving for the house. God bless you. Service there will be a coffee fellowship, so join the coffee fellowship. There are a few announcements that I want to go, not all, only பாஸ்டர் வந்து நாளைக்கு உபவாசத்தை நல்லா பேசினார். Every first Friday of the month, take note, every first Friday, ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை உபவாசம் எடுத்து நாங்கள் ப்ரே செய்கிறோம். we are praying. நீங்கள் வந்து அதை கலந்துக்கிண்டு அது குறிக்கோள் என்னென்னா இந்த சர்ச் வளரணும், சுவிசேஷம் மனதில் இருக்கணும். அதுக்காக நாங்கள் we are praying. That is the main thing. So அது குறிக்கோள் எடுத்து அந்த ப்ரே பண்ணுறோம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் த மந்த், we have fasting and prayer. Come and participate. There will be refreshment will be given, light refreshment, because நீங்கள் உபவாசம் எடுத்திருப்பீங்க. So just to coffee, whatever it is, we can do that. So that is very important. அது எடுத்துங்க. Rest all அது படிச்சிங்க. That's all you all read about it. Then next is will be gift of hope. Gift of hope. Gift of hope வந்து okay, first we are going for the prayers, missionary support. அதாவது a lot of supports are going. பாருங்க, the pamphlets are given to everybody. Those who want to either by prayer or by donation can be given. See Mrs. Jayanti or Dr. Daisy. Support பண்ணுங்க. We need to support a lot of missions. அது இருக்கணும். We got to support that also. We take that part. The next one actually gift of hope, குழந்தைகளுக்காக 150 ringgit a child we are giving. அதுக்கு ஃபார்ம்ஸ் வந்து அடுத்த வாரம் கொடுக்க போகிறாங்க. There will be a forms for our church will be given. But
those who want to give, see Mrs. Jayanti. So this is very important for us to do that. Then church school, you'll read. Then Methodist Young Adult Fellowship Open Day on the 11th. So it's 9 a.m. to 2 p.m. It is the place வந்து முந்தி to be confirmed போட்டிருந்துச்சு. Now is at the Imperial Residency. Take note and see Brother Joshua for this. He will give you the details. Participate. This group is a very important group, MYA group. Participate. Then actually அதிலே நான் வந்துடுறேன். Spark 25. This is a very important prayer, national prayer நான் போட்டிருக்கோம். It's actually எந்த குரூப் தெரியும் போகணும்? MYF, MYAF. Those people will take part, will spark off for future. Not the seniors. Seniors போகலான்னு சொல்லலை, போகலாம். But those are the groups should have a commitment to take part in this. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு மும்முரமாக செய்கிறோம். Those who want transport, we are going to make an arrangement for transport. ஆனால் பேர்கள் கொடுங்க. போன வாரம் லீடர் சொன்ன அரேஞ்ச் பண்ணார், ஒரு பேர் கூட வரல. நாங்கள் தான் போயிட்டு ஆஸ்கிங் கேட்டுட்ருக்கோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஹெல்ட் இன் சித்தியா 1, 7 a.m. to 5 p.m. I know the breakfast starting there முடியாது, but at least we can start at 6 a.m. here. We can take a bus if more people come. If less people come, we will take a van. Anna, commitment. Prayer is one of the most essential. அது செய்ய மாட்டோம். ஜபம். That spark for 25 actually praying for future generation. Future pray பண்ணணும். தேவன் வருவார்னு காத்துட்ருக்கோம். we would pray. அதனால் those who want to the games அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பேர் தந்துடுங்க. Then from there we will organize. We will give you a transport. Transport will be arranged. So பேரை கொடுங்க. Then the next day, that is actually held on the 1st of March. Spark 25 is held on March, 1st of March. The second day, that is 2nd of March, we will have 140 years of celebration of Methodism in Malaysia. 140 years. In the schools also, we are organizing and doing that. To take part with Methodist schools in Orosero. And on the 2nd of March in the DUMC, we'll have the service there. I think 4 p.m. It's a Sunday. It's a Sunday, 4 p.m. That one also, we should encourage. DUMC in PJ la da irukku. So can take it and participate on that. Then we have a discipline. The new discipline vandirukku is discipline 2024. Limited copies தான் கொண்டு வந்திருக்கோம். 20 ringgit a copy. Correct? 20 ringgit a copy. I encourage all the leaders to buy. So என்கிட்ட இருக்கிறது another 6 or 7 தான் இருக்குது. So those who want to know about this, our discipline, அதை வச்சு நீங்கள் கேட்கலாம். So if those who want to buy, come and see me. You can 20 ringgit a copy. No other announcement. So no other. MSF. MSF after the service will meet for a while to discuss about, talk on land. Better notice that after the service they will be meeting and we'll discuss about this. One more thing, இன்னைக்கு வந்து our district conference is held. மாகாணத்துக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கும் in TMC Sungaippille at 4 மணிக்கு. There are default persons are there. Sunday school is a default, must be there. Christian education must be there. Then others who are in the position must be there. Lay leaders should be there. எல்லாரும் கலந்து போனால் வேன் எடுத்துட்டு போகலாம். ஆனால் பேர் கொடுங்க.
commitment கொடுங்க. If not, pastor of course will be there. If few of us, we can go to the van. Van is actually can be property chairman agree பண்ணிட்டாரு, but give your name. So அப்படி போகிறதா இருந்தால் we want to group up and go. Even Methodist woman must go also, president. At 2 o'clock we'll be leaving from the church if going by van. Illagati go individually. So after the service, please let us know so that we can use the van. All right? Thank you. God bless you all. Pray. உபவாசம் எடுத்து ப்ரே பண்ணுங்க. That's very important. Pray. Thank you, Pastor. Let's, and in closing prayer and also benediction, I will not stand there. My stomach is giving me problem, so I need to go to the toilet. Let's pray. Come, let's stand. Father, we thank you for this day. Thank you for your goodness and mercy. Thank you for all the announcements said. Lord, let us be a church that is responsible to you, Lord. In every way, let us, Lord, draw closer to you and to one another, Lord. For your word says, love you and love one another. Therefore, our life, Lord, should indeed be surrounded, Lord, in your love, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உம்முடைய அன்பில் கட்டப்பட்ட வாழ்க்கையாக உம்மேல் அன்பு காட்டவும் ஒருவர் மேல் அன்பு காட்டவும் எங்களுடைய ஐக்கியத்தில் நீ தங்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் விருத்தியாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்னுடைய ஐக்கியமும் என்றும் சதாகாலம் நம்மோட இருந்து எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் தேவனுடைய ஆதரவு சபையின் ஆவியின் மதிலை கட்டுவதற்கில்லை. ஆமேன். என் ஆத்மாவே சாரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமேன்.